ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்கள். நேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தார். குறிப்பாக மாநிலங்களில் கலந்து ஆலோசிக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது வெற்று முழக்கமா என்கிற பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில அவருடைய கேள்விகளை சிலவற்றை நான் முன்வைப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு மட்டுமல்லாமல் நாட்டு மக்களின் பலருக்கும் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளன. அவற்றில் சிலவற்றை தான் கேட்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக நாட்டில் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டும் பெயரிடுவதும் என்ன மாதிரியான ஆணவம் என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல மத்திய அமைச்சர்களோ நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்றும் முதலமைச்சர் மத்திய அரசை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறார். அதே போல பாஜகவின் தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்குகளை பறிக்கக்கூடிய வாக்கு திருட்டை எஸ்ஐஆர் ஆதரிப்பது ஏன் என்ற கேள்வியும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டினுடைய இரும்பின் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்க மனம் வராதது ஏன் என்ற கேள்வியும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில கீழடி அறிக்கையை தடுக்க குட்டிக்கரணங்கள் போடுவது ஏன் என்றும் இதற்கெல்லாம் பதில் வருமா, இல்லை வழக்கம் போல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் போய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா என்கிற கேள்வியை முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். நேற்று தினம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசை நோக்கி பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தார். குறிப்பாக மத்திய அரசுடைய பல்வேறு திட்டங்களுக்கு இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைப்பது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். கூட்டாட்சியத்துக்கு எதிராக தொடர்ந்து மத்திய அரசு நடவடிக்கை இருந்து வருவதாக கேள்வி எழுப்பிய நிலையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சில கேள்விகளை முன்னிறுத்தி இன்றைக்கு தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து செயல்படுவது ஏன் ஒன்று உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பிக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிக முக்கியமாக இரும்பின் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்காது ஏன் என்றும் கீழடி அறிக்கையை ஏன் இதுவரை அங்கீகரிக்கவில்லை என்றும் இதற்கெல்லாம் பதில் வருமா என்கிற கேள்வியை முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தின் மூலமாக மத்திய அரசை நோக்கி எழுப்பியிருக்கிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.